தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சைவ வெள்ளாள கார்த்திக் பாலா பிள்ளை பேசுகிறேன். நூறுசாமி அப்படிங்கிற படத்தை பற்றி தாங்க இப்போ நான் பேசணும்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய பில்டப்பு, அப்படியே கட்டி கதறாங்க. ஏகப்பட்ட பெண்கள் வந்து ஐயோ இது ரொம்ப ரொம்ப தேவையான படம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தை நான் பார்த்தேன், நேற்று தான் பார்த்தேன். அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான், அதை பேசுறதுக்காக தான் இந்த காணொலி. அந்த படத்தோட கருத்தியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுவாசிகாங்கிற அந்த கதாநாயகிக்கு 2 குழந்தைங்க. கணவர் சிறு வயதிலே இறந்து போயிடுறாரு. இவங்க வந்து தனியாக வாழ்கிறதுக்கு உண்டான அந்த கஷ்டத்தை வந்து சொல்லி மறுமணம் பண்ணுறது தான் சரி. அதுவும் அந்த மறுமணம் வந்து தன்னுடைய பிறந்த குழந்தையே வந்து தன்னுடைய அம்மாவுக்கு மறுமணம் செய்து வைக்கிற மாதிரி வந்து ஒரு புரட்சியான ஒரு படமாக இதை சித்தரித்து காமிச்சிருக்காங்க. இதை வந்து ஏதோ முற்போக்கு சிந்தனை அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து வெளியில் வந்து பயங்கரமாக எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஒரு கதை. இந்த கதையில் ஒரு சில விஷயங்கள்லாம் இதில் வந்து சொல்கிறாங்க. இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து தன்னுடைய ஒரு குழந்தை வந்து தன்னோட அம்மாவுக்கு திருமணம் செய்யணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு கேடுகட்ட கேவலமான கருத்தியல். அதை இவங்க முற்போக்குத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்ணுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, பெண்களுக்கு வந்து காமம் இருக்கு, அதாவது செக்ஸ் இல்லாமல் பெண்கள் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், அதை புரிஞ்சுக்கணும், அவளும் பெண் தானே, அதுவும் உடம்பு தானே, இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட மானங்கெட்ட ஒரு ஈனத்தனமான ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதை பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான செயல். இதை வந்து ஒரு படமாக வேற எடுத்து வச்சுக்கிட்டு அதை பெருமை வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு கடுப்பாக, இது போன்ற படங்களை எல்லாம் பார்க்கும்போது இதுதான் நமக்கு கடுப்பாக இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து இயக்குனர் சசி மேலே, விஜய் ஆண்டனி மேலெல்லாம் வந்து நல்ல மதிப்பு இருந்தது. விஜய் ஆண்டனிலாம் அவருக்கெல்லாம் என்ன கேடு, கொஞ்சமாவது அறிவு வேணாமா? உங்கள் தாத்தா யாருன்னு தெரியுமா? உங்கள் தாத்தாவோட பெருமை தெரியுமா? அந்த குடும்பத்தில் பிறந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படத்தில் வந்து நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னா, தயாரித்து நடிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் எந்த அளவு சிந்தனை இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களை வந்து கேள்வி கேட்க தோணுது. அந்த படத்தில் நீங்கள் என்னென்ன இதெல்லாம் பண்ணுறீங்க? முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தியலே வந்து ஒரு தவறான கருத்தியல். ஏன்னா ஒரு குடும்பம் அப்படிங்கிற கருத்தியலே உங்களுக்கு என்னன்னு சத்தியமாக புரியலை. அதாவது எதற்காக திருமணம் செய்கிறார்கள் என்றால் காமத்திற்காக அப்படிங்கிற அந்த கான்செப்டே தப்பு. திருமணம் எதற்காக செய்கிறார்கள்? இரு பெற்றோர்களின் சம்மதத்தோடு ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் அந்த திருமணத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, அடுத்த தலைமுறையை உருவாக்குவது, அடுத்த தலைமுறையை வளர்ப்பது, உங்களுடைய பண்பாட்டு கூறுகளையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது. இதுதான் வந்து ஒரு திருமணத்துடைய அவுட்புட். இதற்காக தான் திருமணம் செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கிறது வந்து எக்ஸப்ஷன்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அட்லீஸ்ட் உங்கள் படத்தில் வந்து இதை மாதிரி ஒருத்தங்க வந்து சின்ன வயசுலேயே தன்னுடைய கணவனை இழந்துட்டாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க வந்து இன்னொரு திருமணம் செய்ய யோசிக்கிறாங்கன்னு காமிச்சிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, அதாவது யோசிக்கலாம். 2 குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வந்து நீங்கள் வந்து அந்த குழந்தையே இப்படி யோசிக்குது அப்படின்னு இந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்து நீங்கள் பரப்புற ஒரு முற்போக்கு சிந்தனைங்கிற பேரில் ஒரு கேவலமான செயலை செய்கிறீங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் தான் அயோக்கியத்தனம். அப்புறம் என்ன சொல்கிறீங்க? அந்த பையனும் பொண்ணும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, பெற்றோர்களால் நிச்சயம் செய்து வைக்கப்படுகிற திருமணம் வந்து அந்த பொண்ணு என்னன்னா எரும மாடை தேர்வு செய்கிற மாதிரிங்குது அரேஞ்ச் மேரேஜை. இந்த பையன் என்னடான்னா ஆடு மாடை தேர்வு செய்கிற மாதிரி இருக்குங்கிறான் அரேஞ்ச் மேரேஜை. இதெல்லாம் என்ன டயலாக்? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? தமிழர்களுடைய வாழ்வியலில் வந்து அந்த குடும்ப பாங்கான அந்த நேர்மையாக அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற அந்த கருத்தியலில் வாழக்கூடிய திருமணத்தை வந்து நீங்கள் முற்றிலுமாக புறக்கணிக்க முயற்சி பண்ணுறீங்க. இது வந்து அயோக்கியத்தனம் இல்லையா? அதே மாதிரி சொந்தம், அதாவது கருணாஸ் வந்து அந்த ஸ்வசிகாவோட அண்ணனா இருக்காரு. அவங்க அந்த கருணாஸுக்கு 2 மகள் இருக்கு. ஒரு மகனை வந்து தன்னுடைய தங்கச்சி பையனுக்கு வந்து திருமணம் செய்து வைக்க நினைக்கிறாரு. அதை வந்து கேவலப்படுத்தி அந்த பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தியலுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க. அப்புறம் அந்த பாலாஜி சக்திவேல் 2 வசனம் பேசுறாரு. என்ன வசனம் அப்படின்னா, ஜாதியை காப்பாற்றுவதே பெண்களை வைத்துத்தான், ஜாதியை காப்பாற்றுவதே அந்த பெண்களை வைத்துத்தான் அப்படின்னு பேசிக்கிட்டு அதுக்கு அடுத்ததே சொல்றாரு, இந்த ஜாதி சனியனை, இவர்களை அடக்கி ஜாதி சனியனை நம்ம காப்பாற்றி தொலைய வேண்டிய இருக்குங்கிறாரு. இது என்ன மாதிரி ஒரு டயலாகு? எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் தெரியுமா? அதாவது ஜாதியை காப்பாற்றுவது பெண்களை வைத்துங்கிறது முற்றிலும் உண்மை. ஏன்னா ஆம்பளை வந்து இன்னைக்கு வந்து கேனத்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கான்.
வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் குடும்பத்தை கட்டமைத்து வழிநடத்தி குடும்பத்துக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் சரியாக சிந்திச்சு செயல்படுறது பெண்கள் தான். ஏன்னா அடுத்த தலைமுறையை கலாச்சாரத்தோடு தன்னுடைய ஜாதி கலாச்சாரத்தோடு ஜாதிய பண்பாடோடு அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்று பெண்கள் தான் 99% உருப்படியாக இருக்கிறார்கள் குடும்பத்தில். நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதை நாங்க அடக்கி ஆள்றோம். அதுக்கு பேர் அடக்கி ஆள்றது கிடையாது. பெண்கள் ஒழுக்கமாக இருக்கிறார்கள், அறத்தோடு இருக்கிறார்கள். தமிழர்களுடைய வாழ்வியலை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதில் பெண்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்காக இருக்கிறது. அதை தான் நீங்க சொல்லியிருக்கணும். ஆனா அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி இந்த கேடுகட்ட திராவிடியன் ஐடியாலஜியில பேசுறீங்க அப்படிங்கும்போது நமக்கு கடுப்பாகுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்துல நீங்க செஞ்ச அயோக்கியத்தனங்கள். இந்த கருத்தியலும் தமிழர் சமூகத்துக்கு ஏற்புடையதே கிடையாது. ஏன்னா இது ஃபுல்லாமே இந்த வெஸ்டர்ன் ஐடியாலஜி. ஒரு தரங்கெட்ட வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழுவது அப்படிங்கிறத வெஸ்டர்ன் ஐடியாலஜில இருந்து தான் நீங்க எடுத்துக்கிறீங்க. அதை இங்க நீங்க முற்போக்கு சிந்தனைங்கிற பேர்ல தமிழர் நிலத்துக்குள்ள தமிழர் இனத்துக்குள்ள திணிச்சு தமிழர்களுடைய வாழ்வியலை முற்றிலுமாக ஒரேடியா காலி பண்றதுக்கு உண்டான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது இன்னைக்கு நேரத்தில் இல்ல, 3 தலைமுறையாக இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேடுகட்ட ஊடகம், சினிமா, சீரியல் இதை எல்லாத்துலயும் பண்ற வேலை இதுதான். ஏன்னா 3 தலைமுறைக்கு முன்னால புருஷன் ஒழுங்கா இருந்தா பொண்டாட்டியும் ஒழுங்கா இருந்தாங்க. 2 பேரும் ஒழுங்கா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தானுங்க. இது போன 2 தலைமுறையில, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த திராவிடியன் ஐடியாலஜி அப்படின்னு தமிழகத்துல பேச ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா, அது தமிழர் இனத்திற்கும் தமிழர் வாழ்வியலுக்கும் எதிரான ஒரு ஐடியாலஜி. இவனுங்க என்ன பண்ணானுங்க, முதல்ல ஒரு குடும்பம்னா 2 பேர் முக்கியம், புருஷன் பொண்டாட்டி. அந்த ஒரு தலைமுறை முதல்ல புருஷனை காலி பண்ணானுங்க. அதாவது நீ எப்படினாலும் வாழலாம், சரக்கடி, தம்மடி, எப்படினாலும் இருந்துக்கோ, சுத்து அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை காலி பண்ணானுங்க. அவன் அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிற அந்த கருத்தியில இருந்து அவன் முற்றிலுமா வெளியே குடிகாரனா முள்ள மாதிரியா முடிச்ச வைக்க சுத்த ஆரம்பிச்சான். இதற்கு காரணம் யாரு அப்படின்னா ஊடகம், உங்களுடைய கேவலமான அந்த முற்போக்கு சித்தாந்தம், அதுக்கப்புறம் நீங்க பேசக்கூடிய அந்த சுதந்திரம் எல்லாம், இந்த லொட்டு லொசுக்கு எல்லாமே கேட்டுதான் இந்த மாதிரி நாசமா போறது. அப்ப குடும்பம் இவன் நாசமா போனாலும் குடும்பம் உருப்படியா இருந்தது. காரணம் என்னன்னா பெண்கள் ஒழுங்காக தன்னுடைய குடும்பத்தை சரியாக வழிநடத்தி சென்றார்கள். இந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை என்ன பண்ணீங்கன்னா, ஓகே ஆம்பளைய கெடுத்து குட்டிச்சவராக்கியாச்சு, இப்போ பொம்பளையை கெடுத்து குட்டிச்சவராகணும். அதுக்கு என்ன பண்ணணும், பெண்ணியம், சுதந்திரம், வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமசாமி நாயகம் மாதிரி டுபாக்கூர்லாம் பேசினானுங்க பார்த்தீங்களா. அதை கேட்டுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே ஓ இப்போ இதுதான் முற்போக்கு சிந்தனை போல, நம்ம இப்படிதான் வாழணும் போல, இதுதான் சரி போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆம்பளைங்களுக்கு நிகராக நின்றுக்கிட்டு நீ இப்படி பண்ணா நானும் இப்படி பண்ணுவேன், நீ இப்படி செஞ்சேன்னா நானும் இப்படி பண்ணுவேன், பதிலுக்கு நான் இந்த மாதிரி தான் செய்வேன் அப்படின்னு திமிரெடுத்த ஒரு பேச்சுல ஒரு அந்த குடும்ப அதாவது நியூக்ளியர் ஃபேமிலி எல்லாமே இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி தான். கூட்டு குடும்பமா இருந்த எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த கேடுகட்ட ஊடகமும் இந்த திராவிட சித்தாந்தம் அப்புறம் இந்த வெஸ்டர்ன் ஐடியாலஜி இதெல்லாம் தான் ரீசன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த பெண்களை உடச்சி விட்டதுனால இந்த தலைமுறை நம்ம என்ன பார்க்குறோம், விவாகரத்து. எதுக்கு எடுத்தாலும் விவாகரத்து. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது ஒரு சாதாரணமாக அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதாவது வாழ்க்கைக்கு என்ன உதவும் அப்படிங்கிறத யோசிக்காம ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டு மரியாதை கொடுக்காம, அதாவது வீட்டில் இருக்கிறவங்களை மதிக்காம, கணவனுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்காம அப்படியே அந்த திமிர் எடுத்து அலையிறது இருக்கு பார்த்தீங்களா. அதுதான் நீங்க முற்போக்கு சிந்தனைங்கிற பேர்ல இன்னைக்கு பெண்களை எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கின விஷயம். இப்போ இந்த 2 பேரையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்கன்னா வரப்போற பை ப்ராடக்ட் கேவலமாக தான் வளரும், கேவலமாக தான் வரும். இது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த செட்டப்லேயே அவனும் இருக்க மாட்டான். இதுதான் உங்க நோக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நீங்க எடுக்கிற படத்தால சமூகத்துக்கு நல்லதா கெட்டதா, சமூகத்திற்கு நல்லதாக இருந்தால் அது நல்ல படம், சமூகத்திற்கு கெட்டதாக இருந்தால் அது கெட்ட படம். இப்ப நீங்க இந்த ஐடியாலஜி எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, அதாவது விதவையா இருக்காங்க, அவங்க இன்னொரு கல்யாணம் 2 குழந்தைய வச்சுக்கிட்டு பண்றாங்கன்னு. இது ஒரு கேவலமான கருத்தியல். ஏன்னா அவங்க இப்போ ஒரு பெண் குழந்தை வந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையை வளர்ப்பது தான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையாக இருப்பது தான் ஒழுக்கம், அறம். அந்த பெண் அந்த குழந்தையை சரியாக வளர்க்க வேண்டும். அந்த குழந்தை அடுத்த தலைமுறைக்காக அதை அப்படியே கடத்திக்கிட்டு போகணும். இதுதான் வாழ்வியல் முறை. நீங்க அதை உடைக்கிறீங்க. ஆனால் ரியாலிட்டியில் இங்கே என்ன நடக்குது, விதவைகள்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாகலாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற கான்செப்ட் எல்லாமே இந்த டைவோர்சி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, விவாகரத்தான பெண்கள் பசங்கள்லாம். இப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா இன்னைக்கும்
குழந்தை வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்குது. நான் மறுமணம்லாம் எனக்கு பண்ணிக்க விருப்பம் இல்லை, நான் வந்து என் குழந்தைய வளர்த்து அதை நல்லபடியாக ஆளாக்கி அவனை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், அதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கும் 95% பெண்கள் வந்து இப்படி தான் சிந்திக்கிறாங்க. நீங்கள் அந்த சிந்தனையை உடைக்கிறீங்க. இப்போ நீங்கள் அதை உடைச்சிங்கன்னா என்ன ஆகும் எதிர்காலத்தில் சொசைட்டி? பயாலஜிக்கல் ஃபாதர்னு ஒருத்தன் இருப்பான், நடுவில் வந்தவன் ஒருத்தன் இருப்பான். இப்போ இந்த குழந்தைக்கு அப்பான்னு கேட்டிங்கன்னா இனிஷியல் என்னத்தன்னு போடுவீங்க? நாளைக்கு பொண்ணுக்குன்னு பார்க்குறீங்க அப்படின்னா என்னத்தன்னு நீங்கள் போய் பொண்ணு பார்ப்பீங்க? புருஷன் இருந்தாருங்க, அவர் இறந்துட்டாருங்க, இல்லைன்னா விவாகரத்து ஆயிடுச்சுங்க, அவர் இன்னொரு பொண்ணோட போயிட்டாருங்க, நான் இன்னொரு ஆடை கட்டிக்கிட்டாங்க, இந்த குடும்பம் வந்து இப்படி இருக்குங்க, பழைய குடும்பம் இப்படி இருக்குங்க. இது குடும்பமா? அது பொண்ணு பார்க்குற நேரம் ஒரு பொண்ணு பையன் பார்க்குற அந்த எதிர்காலத்தில் இந்த மாதிரி குடும்ப சூழல்லாம் இருந்ததுன்னா இது விளங்குமா? உருப்படுமா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தியலை தான் வந்து இன்னைக்கு வந்து முற்போக்கு சிந்தனைன்னு பேசி ஊரை ஏமாத்துறீங்க. ஏன் உங்களுக்கு வந்து நல்ல விதமான சிந்தனை, சமூக கட்டமைப்பு, சமூகம் அதாவது குடும்ப கட்டமைப்பாக வாழ்வது எப்படி, அப்படியெல்லாம் உங்களுக்கு புத்தி யோசிக்காதா? எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும்னு நீங்கள் படம் எடுக்கலாம், கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு படம் எடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி சிறு வயதிலேயே குழந்தைகளோட இப்போ விதவைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து தன்னுடைய அம்மாவை எப்படி காப்பாற்றி எந்த மாதிரிலாம் சாதிக்குதுன்னு நீங்கள் படம் எடுக்கலாம். குடும்பங்கள் குடும்பமாக குடும்ப வாழ்வியலில் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய பண்பாடு வழிபாடை காப்பாற்றுவதற்கு காதல் செய்வது தவறு, பெற்றோர்கள் சம்மதத்தோடு திருமணம் செய்வது தான் ஒரு நல்ல பண்பாட்டு கூறு அப்படின்னு படம் எடுக்கலாம். போலி வரலாறு எழுதுவது முற்றிலும் ஒரு அயோக்கியத்தனம், அதை மையப்படுத்தி ஒரு படம் எடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயம் எதுவுமே எடுக்க மாட்டீங்க. ஆனால் திரும்ப திரும்ப ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு அதை முற்போக்குத்தனம் என்று பேசிக்கொண்டு அதாவது இருக்கிற பசங்க பொண்ணுங்க அடுத்த தலைமுறை ஜென்சி கிட்ஸை இனி பிறக்க போகிற குழந்தைங்கள எல்லாத்தையும் வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கிறதுக்கு தான் நீங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் வந்து இங்கே நமக்கு கடுப்பாகுது. இதை எப்படி நீங்கள் உடைக்கிறீங்க அப்படின்னா, காதல் திருமணம் செய்யி அதான் கலப்பாக்கு ஜாதிய ஒளி, இதுதான் உங்கள் நோக்கம். இதோட மூல நோக்கம் இதுதான். இதை திருப்பி ஜாதியை ஒழிக்கணும், காதல் திருமணம் செஞ்சு கலப்பாக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற கருத்தியலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுடைய வாழ்வியல் கட்டமைப்பை சுக்கா நுறுக்கிட்டா இனி வந்து அந்த அளவுக்கு வந்து தமிழர்களுடைய அந்த வீரியம் வந்து இருக்காது அப்படிங்கிற அந்த கருத்தியலால் தான் இவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இது எதிர்காலத்துலேயும் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. ஏன்னா உங்களையெல்லாம் திருத்த முடியாது. நீங்கள் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு முட்டாள்தனமான ஒரு கான்செப்டில் இருக்கீங்க. இப்போ தமிழர்களாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும், இவனுங்கெல்லாம் அயோக்கிய பசங்க அப்படின்னு. நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும், நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும்னு. ஏன்னா ஒரு விவாகரத்தான குடும்பத்துக்கிட்ட நம்ம ஆளுங்க போவே மாட்டானுங்க. ஆனால் இன்னைக்கு வந்து விவாகரத்தையே வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறானுங்க. விவாகரத்து சகஜம், இப்போ வந்து விவாகரத்தாகி குழந்தை பிறந்து அந்த குழந்தையும் வந்து இன்னும் அந்த குழந்தையோடையே வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணலாங்கிறதையும் நியூட்ரலைஸ் பண்ணுறானுங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்டமாக அந்த கலாச்சார சீரியலுக்கு வந்து இவனுங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் நம்ம சமூகம் தான் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை தான் வந்து தமிழர் ஜாதிகள் குறிப்பாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முற்போக்கு சிந்தனைன்னு பேசுகிறவன், பெண்ணியம்னு பேசுகிறவன், சுதந்திரம்னு பேசுகிறவன், இவனுங்க எல்லாவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உண்டான விஷயத்தையே சொல்ல மாட்டானுங்க. எல்லாமே கேனத்தனமாக இருக்கும் அவனுக்கு பேசுறது. கம்ப்ளீட்லி வெஸ்டர்ன் ஐடியாலஜி. வெஸ்டர்னில் இருக்கிறவன்லாம் வந்து நம்ம ஊரை பார்த்துக்கிட்டு உங்களை மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனால் இங்கே வந்து திட்டமிட்டே வந்து வெஸ்டர்ன் ஐடியாலஜியை புகுத்தி அதுதான் சரின்னு பேசி நம்மளை முட்டாளாக்கி இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மனசை அதாவது குறுக்கடான நிறைய விஷயங்களை உருவாக்கி, ஆம்பளைங்களுக்கும் குறுக்கடான விஷயங்களை உருவாக்கி இன்னைக்கு விவாகரத்தாகி அந்த குடும்ப கட்டமைப்பே நாசமாக நாதியத்து கிடக்கு இன்னைக்கு. ஏன்னா இப்போ இந்த தலைமுறை பசங்களுக்கு தான் இந்த புரிதல்னா இவங்க பார்த்து என்ன நடக்குதுங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதை கடத்தணும்னு வச்சுக்கோங்க, குடும்பமாக இருக்காது, கேவலமாயிடும். அதனால இவனு எல்லாரையுமே புறக்கணிக்க வேண்டும்னா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க முன்னோர்கள்? நம்மளுடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும். முதல்ல வந்து நம்ம குடியை பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் நம்ம இனத்தை பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் நம்ம தேசத்தை பாதுகாக்கணும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ நம்ம குடி, அதாவது இவனுங்க பார்வையால் நம்ம பேசணும்னா ஜாதி, நம்ம ஜாதியை காப்பாற்றணும்னா அடுத்த தலைமுறையை தெளிவாக
நம்ம ஜாதியோட அருமை பெருமை, நம்ம என்ன பின்பற்றுறோம், எப்படி வாழணும், யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது அப்படிங்கிறத சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்து, காதல் செய்தால்னா தவறு, அது வந்து நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்து நம்ம தெளிவாக எல்லாத்தையும் கொண்டு போனோம் அப்படின்னா அடுத்த தலைமுறை இவ்வளோ அயோக்கிய கும்பல்கள் இருந்தாலும் நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களை மோல்டு பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. அதை நம்ம சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா இதுல இருந்துலாம் வந்து நம்ம தப்பிச்சிடலாம். இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழர் ஜாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எதிர்காலத்தில் இன்னும் கேவலமாக அவங்க எடுப்பானுங்க படம். இன்னைக்கு இப்படி எடுக்கிறானுங்க, நாளைக்கு வந்து இப்போ எல்ஜிபிடி சரின்னு எடுப்பானுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் ஆம்பளை கல்யாணம் பண்ணால் என்ன, அது அவங்க தனி மனித சுதந்திரமானுங்க. பொம்பளை கல்யாணம் பண்ணால் என்ன, அது அவங்க தனி மனித சுதந்திரமானுங்க. இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு நம்ம வாழ்வியலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை புகுத்தி அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரியே பேசி இவனுங்களே விருது கொடுத்துக்குவானுங்க, இவனுங்களே வந்து இவனுங்களை விளம்பரப்படுத்திக்குவானுங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதுதான் சரின்னு நம்ம முட்டாள்தனமாக பின்னால் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழர்களுக்கிட்ட நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். நூறுசாமி என்கிற படம் கலாச்சார சீர்கேடு. ஏன்னா இவனுங்க எல்லாம் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி வேற கேட்பானுங்க. அப்புறம் என்ன பசங்க மட்டும் வந்து நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, பொண்ணுங்க வந்து பண்ணக்கூடாதா, ஈக்குவாலிட்டி கிடையாதா அப்படின்னு கேணத்தனமான ஒரு கேள்வி கேட்பேன். அதாவதுப்பா பசங்களும் பண்ணக்கூடாது தான். என்னை பொறுத்தவரை பையனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தை என்ற ஒரு காரணம் வந்துவிட்டால் இவர்கள் இருவரும் அந்த யார் தனியாக இருந்தாலும் அந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தியில் தான் வளரணும். ஆனால் பசங்களுடைய இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஆம்பளை வேலைக்கு போயிடுறான், குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த ஒரு காரணத்தினால தான் வளர்க்குறான். அதே மாதிரி ஆம்பளை கல்யாணம் பண்ணாலும் அவனுடைய ட்ரீ வந்து மாறாது, அப்பா ஒருத்தன் தான். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி ஒரு சிந்தனையை எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து இப்படி தான் திருமணம் செய்வோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அந்த பிறந்த குழந்தைக்கும் ஒரு சரியான வளர்ப்பு, அதாவது எவனாவது 2 பேர் 3 பேர் ஆஹா ஓஹோன்னு வருவான். ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஃபாதர் மாதிரி வந்தவன்லாம் இருப்பானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து 100% உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அவனுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அது பெரிய தலைவலி, குடும்பத்துக்குள்ளேயே 7.5 தான் வரும். அதே மாதிரி எதிர்காலத்தில் வந்து இப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு வரன் பார்க்குறீங்க, பையனோ பொண்ணோ, இப்போ சம்மந்தம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த வந்து அவன் கேட்டிங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக நிற்கும். அப்போ வேற வழியே இல்லாமல் நீங்கள் செஞ்ச இந்த தரங்கிட்ட செயலால் உங்கள் குழந்தைகளும் ஒரு சரியான ஒரு பாதையில் போகாமல், அதுவும் வேற வழி இல்லாமல் பொண்ணு கிடைக்காம பையன் கிடைக்காம அது சுற்றி காதல் அப்படிங்கிற பேரில் எவனாவது ஒருத்தனை கூட்டிக்கிட்டு வந்துட்டு உட்காந்து வாழ்க்கையே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். உங்களுடைய மரபு வாழ்வியல் பண்பாடு எதையுமே வந்து பாதுகாக்க முடியாதபடி பின்பற்ற முடியாதபடி நீங்கள் வந்து அப்படியே இந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இது போன்ற படத்துக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்காதீங்க, காரி துப்புங்க. நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளை பற்றி, நம் குடியை பற்றி, நம்மளுடைய மரபை பற்றி, நம் இனத்தை பற்றி சொல்லி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய அடுத்த தலைமுறை உருப்படியாக வளரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. 100 சாமி விடுங்கடா சாமிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். இது முற்றிலும் தமிழினத்திற்கு எதிரான ஒரு படம். நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழர் இனம்.